விக்ரம் அவங்க அம்மா எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. அப்போ பெல் அடிக்கிறாங்க. யாரும் போய் பார்த்தா ஜட்ஜி வந்திருக்காங்க. என்ன ஜட்ஜி வீட்டுக்கு வந்திருக்காங்க? ஐயோ, வேதாவை கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அம்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கே எல்லாரும் இருக்கீங்க, வேதாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி கேட்குறாங்க. அப்போ வேதா உள்ளேருந்து வராங்க. இங்கே தான் மேடம் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, இங்கே தான் இருக்கியா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. சரி, இன்றைக்கி உங்கள் கூட இருந்து நான் சாப்பிட்டு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாமே சமைச்சு போடுறாங்க. அவன் ஜட்ஜி உட்காந்து நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்போ கரெக்டாக காவேரி தேடுறாங்க. எங்கே வேதாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, வேதா இங்கே தான் இருக்காளா, சத்தம் கேட்குது, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கச்சா கச்சா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஐயோ, காவேரி கத்துறத பார்த்தா இந்த ஜட்ஜிக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடும் போல இருக்கே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அம்மா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. வேதாவும் அப்படியே பார்க்குறாங்க. விக்ரம் எல்லாருமே பார்க்குறாங்க, என்ன இப்படி கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜட்ஜும் பார்க்குறாங்க, என்ன அப்போ காவிரியோட அம்மா சொல்கிறாங்க, வேதா வெளியே வா, அங்கே போகாதா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக நீ அங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்குறாங்க. ஐயோ, அம்மா என்ன இப்படி பண்ணுறாங்க, நல்லா மாட்டி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேதாவும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அந்த ஜட்ஜ் யோசிக்கிறாங்க, யார் அது இப்படி கத்திட்டு இருக்கா, அதுவும் வேதா வெளியவா வேதா வெளியவான்னு கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. விக்ரம் யோசிக்கிறாரு, என்ன இப்படி கூப்பிடுறாங்க, அந்த ஜட்ஜிக்கிட்ட மாட்டி விட்டுருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காரு. வீட்டில் இருக்க எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க. காவேரி சொல்கிறாங்க, எவ்வளோ நேரம் நான் கத்திக்கிட்டு இருக்கேன், எங்கேயாவது வெளியே வரியா, வா வேதா வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வேதா அப்படியே வராங்க வெளியே. என்னம்மா எதுக்காகம்மா இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், உன்னை யார் அங்கே போக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இங்கே சர்ச்சு வந்திருக்காங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா, எதுவும் சொல்லாத அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. யார் வந்தா எனக்கு என்ன, அவங்க வீட்டுக்கு நீ போகக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அம்மா தான் யோசி, கொஞ்சம் நேரம் பேசலாமா, அப்புறமா பேசிக்கலாமா எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. அப்போ அவங்க அமைதியாக இருக்காங்க. சர்ச்சும் வெளியே வந்து பார்க்குறாங்க.